கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளுகளில் அவர் உண்மையான தேவனாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நல்ல தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த நாளுகளில் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 10ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். യോവാൻ 10ആം அதிகாரம் അതിന്റെ 10ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாரன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த நாளுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது அநேகம் கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வருகிறோம். சிலதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகளால் வருகிறோம். நாம் இங்கே பார்க்கும்போது திருடன் எப்பவுமே வருகிறது, திருடுவதற்காக வருகிறான். அதே இந்த நாடுகளில் சாத்தான் நம்மை அதை பூர்ணமாய் திருடுவதற்காக நம்முடைய பக்கத்தில் வரும். நம்ம பூர்வமாய் திருடிட்டு போவதற்காக நம்முடைய ஆவிக்குரிய வல்லமைகள் நம்ம சரீரத்தில் இருக்குதா, அது தேவ வல்லமைகள், தெய்வீக பிரசன்னம், இதெல்லாம் திருடிட்டு போவதற்காக சாத்தாண்ட கிரியைகள் நம்மை தேடி வரும். இந்த நாடுகளில் நாம் இந்த லென்த் நாடுகளில் பலப்பட்டு அது தேவனோடு கூட ஆயிருக்கும் போது சாத்தான் நம்மை தொடமாட்டேன். அது திருடன் எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அங்கே இருக்கிற எல்லா விலையேற பெற்ற பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போக பார்க்கும். இதே மாதிரி சாத்தானும் நம்மை திருடிட்டு போவதற்காக, நம்முடைய மேல் இருக்கிற ஆவிக்குரிய வல்லமைகள் திருடப்படுவதற்காக, நம்முடைய அதே தெய்வீக வல்லமைகள் நம்ம சரீரத்திலிருந்து விட்டு போவதற்காக அதை திருடன் ஏற்ற நேரத்தில் கடந்து வந்து நம்மை பலவீனப்படுத்துவார். இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கும் போது இந்த லென்த் நாடுகளில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். நாம் அதே இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது அதை அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். அவர் உண்மையாய் நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளுகளில் அதை இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது திருடன் இரண்டாவதாக வருவது கொல்லவும் வருகிறார். அவன் வருதும் போது யாரையெல்லாம் பார்க்குதோ அவங்களை எல்லாம் கொன்று விடுகிறார், அதை கொலை பண்ணி விடுவதை பார்க்கிறார். அதே திருடன் எப்பவுமே அவங்களுக்கு முன்பாக வருதவங்களை அடிச்சு கீழே தள்ளிவிடலாம் என்று நினைக்கும், அதை கொலை பண்ணி விடலாம் என்று நினைக்கும். இந்த நாளுகளில் நமக்கு விசாலமான வழியில் நடக்கிறது தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். விசாலமான வழி, அது எல்லாரும் சேர்ந்து போகிற வழி நாம் தெரிந்து கொண்டு அதில் தான் போக விரும்பும். அந்த வழி அதை கடைசி வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அதே சாத்தானுடைய வழி எப்பவுமே விசாலமாயிருக்கும், அநேகர் அதில் இருக்கும். அந்த வழியே போகும்போது நம்முடைய ஜீவனை கொன்னு விட முடியுத அதை அந்த பிசாசின் கிரியைகள். அது சாத்தான் எப்பவுமே நம்மை கொல்லுவதற்காக பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஜீவனை எப்படி கெடுத்தலாம், நம்ம ஜீவனை எப்படி இந்த உலகத்திலிருந்து அழிக்கலாம், இந்த ஜீவனை எப்படி உலகத்திலிருந்து அழிச்சு அதை எப்படியாவது இவங்களை கொலை பண்ணி விடலாம் என்று நினைக்குதா சாத்தாண்ட கிரியைகள். கர்த்தருடைய பிள்ளைகளை, திருடன் எப்பவுமே திருடுவதற்காக வருகிறான். இரண்டாவதாக திருடன் அதை கொலை செய்ததற்காக வருகிறான். மூணாவதாக அழிக்கவும் அவன் வருகிறான். அதை நம்மை பூர்ணமாய் அழிச்சு விடுவதற்காக, இந்த உலகத்தில் அழிக்கிறதுக்காக, நம்ம பேரு கூட இந்த உலகத்தில் இருக்காமல் பண்ணதுக்காக, உயிரோடு இருக்க விடாதபடிக்கு சாத்தான் அநேக கிரியைகளை கொண்டு வரும். சாத்தான் அதை அப்படி நம்மை அழிக்க பார்க்கும் போதும் நாம் இந்த உலகத்தில் அழிஞ்சு போகுதவராய் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது இந்த 3 காரியங்களையும் நாம் புரியணும். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல.
இயேசு கிறிஸ்து அவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். சாத்தான் ஜீவனை எடுக்கிறவனாயிருக்கிறான், அதை அழிக்கிறவனாயிருக்கிறான், திருடிட்டு போவதற்காக அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும் போதும் நீங்களும் திருடப்படக்கூடாது, நம்மை கொலை செய்து விடக்கூடாது, நம்மை அழிக்க கூடாது. அதுக்காக நாம் இந்த லென்த் நாளுகள் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறார். தேவனோடு கூட இருக்கும் போது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்துவார். இப்ப நீங்க கொஞ்சத்தில் இருக்கலாம், கொஞ்சமான விசுவாசமாய் இருக்கலாம். அதே தேவன் நமக்கு பரிபூர்ணமான விசுவாசத்தை கொண்டு பரிபூர்ணமான ஒரு ஜீவன் நமக்குள்ளே உருவாகுவார். அதே நாம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாய் இருக்கிறது. இம்மானுவேலாய் தேவன் நம்மோடு கூட, அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த இடத்திலிருந்து நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் தேவ வல்லமை இறங்கப்படும். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்கட்டும். மத்தேயு 1 அதிന്റെ 23 வசனம் வாசிக்கும் போது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாயிருக்கிறார். அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் சரீரமாக மாம்சமாக இறங்கி வரும்போது, அவர் இந்த உலகத்தில் வரும்போது அதே அவர் நம்மோடு கூட இருக்க வந்தவராயிருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து, அதே முன்னாடி அதே பாவத்துக்காக ஆடுகளை எல்லாம் பலி செலுத்தும், அதே பிராக்களை பலி செலுத்தும். അതൊന്നും தேவையில்ல. ஞானே என் சரீரத்தையும் ரத்தத்தையும் இந்த ஜனத்துக்காக கொடுக்கலாம் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். இப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மை அழிக்க விட மாட்டேன், அவர் நம்மை கொலை செய்ய விட மாட்டேன், அவர் நம்மை இந்த உலகத்தில் அதை திருடிட்டு போக விட மாட்டேன். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நாம் விசுவசிக்கட்டும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாக நீங்க இருக்கட்டும், அதே இம்மானுவேலான தேவன், அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை வைக்கட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை முன்னாடி கொண்டு போகுவார் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும். அதே ஏசாயா 7:14 அதை அநேக வருஷங்களுக்கு முன்பே இயேசு பிறக்கிறதுக்கும் அநேக வருஷங்களுக்கு முன்னவே அதை சொல்லப்பட்டிருந்திருக்கிறார். இந்த தீர்க்கதர்சனம் அன்னைக்கு இருந்த மக்களோடு கூட எசையா தீர்க்கதர்சி சொல்லி இருக்கிறார். அங்கே என்ன சொல்லி இருக்கிறார்? எசையா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அந்த ஜனத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று இயேசு உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறார். அதை அங்கே சொல்லப்படுகிறார், ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதே பழைய ஏற்பாடிலும் அங்கே கன்னியகா கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எசையா 7:14. அதே மாதிரி புதிய ஏற்பாடிலும் மத்தேயு 1:23 சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் அதே இந்த உலகத்தில் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்த ஒரு தேவன்.
அவர் இந்த உலகத்தில் வந்து சகல தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் பிறக்குவதற்கு முன்னவே தீர்க்கதரிசிகளால் தேவன் அருள் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளுகளில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போது உன் கவலைகளை மாற்றுத தேவனாய், உன் கண்ணீரை மாற்றுத தேவனாய், உன்னுடைய வேவலாதிகளை மாற்றுத தேவனாய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் அழிக்கப்படுவதற்காக தேவன் நமக்கு அதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டேன். நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்குத தேவன், நம்முடைய உயிரை பாதுகாக்குத தேவன். நாம் திருடிட்டு போவதற்காக, நம்மை திருடிட்டு போவதற்காக அதை சாத்தான் வரும்போது அவனை துரத்துத தேவன். இந்த நாளுகளில் உனக்கும் எனக்கும் இயேசு ஜீவன் உண்டாகும்படி, அவர் பரிபூர்ணமான ஜீவன் உண்டாகும்படி நமக்கு கிருபை செய்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நாம் ஒரு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 12ാമത്തെ വചനം വാസിக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 12ാമത്തെ வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். அதே எல்லாருக்கும் அவரே கர்த்தரானவர். அதே இந்த நாளுகளில் தம்மை தொழுது கொள்ளுகிறவர் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நம்மை ஜீவனோடு நடத்த முடியாத தேவன். இரண்டாவதாக நாம் தியானிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மூணாவதாக அதை அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 10:12 சொல்லுகிறார், நாம் யார் வேணாலும் ஆய்கொள்ளட்டும், யூதனாய் இருக்கட்டும், கிரேக்கனாய் இருக்கட்டும், அது எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக அதே அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார். இயேசுவை விசுவசிக்கிறதிலூടെ நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் போது, நாம் தொழுது கொள்ளுதா, அவரை தியானிக்குதா, அவரை ஆராதிக்குதா, அவரை தொழுது கொள்ளுதா பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இந்த நாளுகளில் கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு என்ன செய்வார்? அவர் அதை அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதா ஏவனும் ரட்சிக்கப்படுவார்கள். 13ாமത്തെ வசனம் வாசிச்சு பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 13ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுத ஏவனும் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படுவதற்காக அங்க போனோம், இங்க போனோம், அது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி எதுவுமே இல்லை. ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுத முடியும். அது இங்க வசனம் சொல்லுகிறார், நீங்க யூதனாய் இருக்கட்டும், நீங்க கிரேக்கனாய் இருக்கட்டும், எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் ஒருவரே. அதே தம்மை தொழுது கொள்ளுத யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை ஐஸ்வர்ய சம்பன்னராய் நடத்த முடியுத ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாளுகளில் அதை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுத ஒரு பிள்ளை, அவர் தொழுது கொள்ளும் போதே, அவரை தொழுது கொள்ளும் போதே ஏவனும் ரட்சிக்கப்படுவார். நாளில் இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ளும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுவார். அதே ரோமர் 10ஆம் அதிகாரம் അതിന്റെ 11ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறார், அவரில் விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுகளில் ஐயோ ஆண்டவரே, நாங்கள்
தேவனை ஆராதிக்கிறார், ஜெபிக்கிறார், பாடுகிறார், ஏன் இந்த மாதிரி கவலை என்று யோசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், அவரில் விசுவசிக்கிறவர் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அதை அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதை அவரில் விசுவசிக்கிறவன் எவனோ, யாரு வேணாலும் ஆயிக்கொள்ளட்டும், கிரேக்கன் ஆயிருக்கொள்ளட்டும், யூதன் ஆயிருக்கொள்ளட்டும், அந்நிய ஜாதிக்கார் ஆயிருக்கொள்ளட்டும், யாராயிருந்தாலும் அவரில் விசுவசிக்குதென்றால், இயேசுவில் விசுவசிக்குதென்றால் அதே அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் அதே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த நாளுகளில் இயேசு நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சாத்தான் அழிச்சு விடாது அழிக்க முடியாது இருக்குது. அழிக்கிறதுக்காக வரும்போது சாத்தான் நம்மை அழிச்சு விடாது இருக்கிறதுக்காக, அதே நம்மை கொலை பண்ணி விடாது இருக்கிறதுக்காக, நம்மை திருடிட்டு போகாது இருக்கிறதுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடிட்டு போகாது இருக்கிறதுக்காக நாம் கர்த்தருடைய பக்கத்திலேக்கு கடந்து வரட்டும், இயேசுவிலேக்கு கடந்து வரட்டும். இயேசு நமக்கு ஜீவனை கொடுப்பார். அது பரிபூர்ணமான ஜீவனை அவர் நமக்கு கட்டளையிடுவார். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். இன்னைக்கு என்ன கேட்குத கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். இன்னைக்கு என்னை கேட்குத கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தில் தேவன் பெரிய நன்மைகளை கொடுப்பார். யூடியூபிலூടെ, கூகுள் மீட்டிலூടെ எங்களை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய், தேவன் உங்களை தேசத்தில் வளர வைக்கிறவராய், இம்மானுவேலாய் தேவன் கர்த்தர் நம்மோடு கூட, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை வைத்து முன்னாடி கடந்து வரட்டும்.